ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ எல்லாருக்குமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த செலெக்ஷனான பிஆர்எஸ் டிஎஸ்பி எல்லாரும் செலக்ட் ஆகிட்டு இருந்தீங்க. சரி, எங்களுக்கு எப்போ பிஆர்எஸ் போடுவாங்க, ஸோ ஜான் ஃபர்ஸ்ட் வீக்குன்னு சொல்லியிருந்தாங்களே வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த பிஆர்எஸ்க்கான டேட்டை தான் வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னையிலேருந்து உங்களுக்கு பிஆர்எஸ் ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 உங்களுக்கு வந்து 43 ட்ரைனிங் சென்டரில் நடக்க போகுது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாவட்டத்துக்காரங்களுக்கு சேர்ந்தவங்களுக்கு அந்தந்த இடத்திலே வருவதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குன்றது தெரியுது. நமக்கு டோட்டலா 43 சென்டர்ஸ்ல நடக்க போகுது பிஆர்எஸ். ஓகேங்களா? ஸோ வந்து பாத்தீங்கன்னா நல்லா என்னன்றது உங்களுக்கு லெட்டர் வந்து ஃபார்வர்ட் பண்ணிடுவாங்க. நீங்க எப்படி வரணும், என்ன எடுத்துட்டு வரணும் எல்லாத்தையுமே. ஸோ அதனால வந்து எல்லாமே பயப்படாதீங்க, உங்களுக்கு கூடிய விரைவில் அதுக்கான அறிவிப்புகள்லாம் வரும். ஸோ எல்லாருமே பிஆர்எஸ் போறதுக்கு ரொம்ப தயாராக இருங்க. 7 மாசம் பிளஸ் 1 மாசம் வந்து இன்ஸ்டிடியூஷனல் ட்ரைனிங் நடக்கும். ஸோ அதனால டோட்டலா 8 months டியூரேஷன் வந்து உங்களுக்கு நடக்க போகுது. எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் ப்ளஸ் இன்ஸ்டியூஷனல் ட்ரைனிங் எல்லாமே நடக்க போகுது. ஸோ செலக்ட் ஆன எல்லாருக்குமே அது நடக்க போகுது, 10,390 பேருக்குமே. ஸோ எப்போதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 1 வீக்லேருந்து. ஸோ எல்லாருமே உங்களுடைய பிஆர்எஸ்க்காக ரெடியாக இருங்க. பொங்கல் எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணிவிட்டு அழகாக போய் பிஆர்எஸ் ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாருக்குமே நல்ல செய்தி வந்துருச்சா? இந்த நல்ல செய்தியோட அடுத்த வருடக்கான காவலர் தேர்வும் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிக லெவலில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்கும் நீங்கள் அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணுன்றவங்க அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக ஆரம்பிங்க. ஓகேங்களா? பாய், தேங்க்யூ.